ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். பழமையான குரல் பதிவிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 503வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், அரிய கற்ற சற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு. அரிய கற்ற சற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகளிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், அரிய நூல்களை கற்றுத் தேர்ந்து குற்றமற்றவரிடத்திலும் ஆராய்ந்து பார்க்கும் இடத்தில் அறியாமை இல்லாதிருப்பது அருமையாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அரிய பெரிய நூல்களை கற்றவராக இருந்தாலும் அவர் குற்றமற்றவராக இருந்தாலும் அவரிடம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, அவரை ஆழ ஊடுருவி பார்க்கின்ற பொழுது அவரிடம் அறியாமை இல்லாதிருக்குமே ஆனால் அது அருமையாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அரிய கற்ற சற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் சற்று வித்தியாசமான ஒரு உரையை தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் எக்குறையும் மற்றவர் என்றும் புகழப்படுவோரை கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை என்று நாங்கள் கணித்துவிட இயலாது என்பதாக அமைந்திருக்கின்றது. எவ்வளவு நூல்களை கற்றவராக இருந்தாலும், எவ்வளவு படித்த உயர்ந்தவராக இருந்தாலும், ஒரு குற்றமற்றவராக இருந்தாலும், இக்குறையற்றவராக இருந்தாலும் அவரிடம் நாங்கள் ஆராய்ந்து அவரை ஊடுருவி பார்க்கின்ற பொழுது அவரிடம் முற்றும் முழுதாக அந்த அறியாமை இல்லை என்பதை நாங்கள் கணித்து விட முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருக்கும். அதைத்தான் இந்த அரிய கலைஞருடைய உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் எக்குறை மற்றவர் என்றும் புகழப்படுவோரை கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை என கணித்து விட இயலாது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அரிய கற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அரிய நூல்களை எல்லாம் கற்று குற்றமேதும் இல்லாதவர் எனினும் கூர்ந்து பார்த்தால் அவரிடமும் அறியாமை இல்லாமல் இராது. 5 விரல்களும் ஒரே அளவில் இல்லை. அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு அளவில் தான் இருக்கும். அதே போன்றுதான் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும், எவ்வளவு நூல்களை கற்றவராக இருந்தாலும், கற்றறிந்தவராக இருந்தாலும், எந்த குற்றத்திலும் ஈடுபடாதவராக இருந்தாலும், குற்றச்செயல்கள் செய்யாதவராக இருந்தாலும், ஆனால் அவர்களிடமும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு அறியாமை இருக்கும். யாரையும் நாங்கள் அறியாமை அல்லாதவர் என்று நாங்கள் கணித்து விட முடியாது என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. அரிய கற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு. அழகான குரலாகவும் அழகான உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. மனிதனாக பிறந்தவனிடத்தில் ஏதோ ஒரு குறை ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு அறியாமை ஒன்று இருக்கும். ஆகவே அதைத்தான் இந்த குரல் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.